ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஈட் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்ப குயிக்காக ஈவினிங் சடனாக யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக சீஸ் பால்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி இப்படி மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நான் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பூண்டை இப்படி நான் நல்லா கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு பவுலில் கிரேட்டட் சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு பொட்டேட்டோக்கு அதோட டபுள் த டைம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ஒரு ஸ்பூனுக்கு நான் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பிளாக் பெப்பர் ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் அண்ட் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக ஆப்ஷனல், வேணான்னா நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ கொஞ்சமாக நான் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் போட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு மைதா, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா கார்லிக் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டு இது தண்ணி ஊற்றி இது கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை நம்ம சின்னதாக பால் சைஸுக்கு போட்டு இப்படி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் இதில் போட்டு எடுத்துகிட்டு நம்ம இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதை ஃப்ரை பண்ணலாம். ஸோ இது நல்ல பிரெட் க்ரம்ஸில் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே ஸ்டெப் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்படி நம்ம எடுத்து வச்சோன்னே ஒரு பேன் நல்ல ஹீட் ஆனதும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சீஸ் பால்ஸ் ரெடி. இப்போது இது கூட மயோனீஸ் சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.